நடைமுறைக்கு இல்லாம ஒரு சாத்தியமா இருக்குதுங்க இது. இந்த ஃபார்ம் எதனால தராங்க? எதுக்கு தராங்கன்னு நமக்கு ஒண்ணும் விபரம் நமக்கு புரிய மாட்டேங்குது நமக்கு. இதில வேற அப்ளிகேஷன் வாங்கி என்னமோ அப்பாங்களோட ஓட்டு கூட இருக்கணுன்றாங்க. 2002ல போற ஓட்டு கூட இருக்கணுன்றாங்க. இப்ப நம்ம அதெல்லாம் சேகரிக்கணும்னா நாங்க எப்படி சேகரிக்க முடியும்? அம்மாவோடச்சு இப்ப கொஞ்ச நாள் தான் அம்மா இறந்தாங்க. அதோட நம்ம ஓட்டு ஸ்லிப் எடுக்கலாம். அப்பா செத்து 20 வருஷம், 25 வருஷம் ஆகுது. அது நம்ம எடுக்க முடியாது. எங்க போய் எங்கள அலைய வைக்க சொல்றாங்க? படிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, படிக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இது தேவையில்லாத வேலை பண்ணின்னுருக்காங்க. இந்த ஃபார்ம் எடுத்து எங்களுக்கு கூட எங்களுக்கு பிடிக்கல. அது எவ்வளோ ஓட்டுக்குது நீங்க கணக்கெடுக்கிறதுக்கோசரம் எங்க உயிர எடுக்குறாங்க, நம்மள வச்சு பொதுமக்கள உயிர் எடுக்குறாங்க. இது சரிப்பட்டு வர மாரி தெரியல. இப்ப நாங்க வாடகை எடுக்கிறோம். இப்ப எங்க பொசிஷன்ல நாங்க ஒரு இடத்துல இருக்கிறோம். சப்போஸ் வாடகை போயிரும். வாடகை அங்க தான் நீங்க ஓட்டர் ஸ்லிப் எழுதிக்கணும். நீங்க அந்த இடத்துல தான் நீங்க எங்க தூங்கி எழுந்துக்கிறீங்களோ அந்த இடத்துல நாங்க ஓட்டு போட்டோம்னு எங்களுக்கு சொல்றாங்க. அது சாத்தியமா? சொல்லுங்க. எங்களுக்கு சொந்த வீடு ஒண்ணு இருக்குது. எங்களுக்கு இடம் பத்தல, எங்க வசதி பத்தல நாங்க ஒரு இடத்துல வாடகை எடுக்கிறோம். அங்க அந்த அட்ரஸ நீங்க போட்டு எழுதுன்னு சொன்னா நாங்க எப்படி எழுத முடியும்? ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியல. அது எதனால இந்த ஃபார்ம் தராங்கன்னு நமக்கு வித்தியாசம் நமக்கு தெரியல. இது எதனால பண்றாங்கன்னு நமக்கு புரியல. வேலைக்கு போறவங்கள ஆ. அவங்கலாம் ஓட்டு போட தான் வருவாங்க. ஆ. இப்போ இல்லன்னும்போது அவங்களுடைய பிரச்சனை எப்படி ஆகும்? அது எப்படி முடியுங்களா? இப்ப எங்க மச்சினவங்க தான் மெட்ராஸ்ல இருக்கிறாங்க. மெட்ராஸ் இப்ப அவங்க ஒரு ஓட்டு போட்டு போறாங்க. சப்போஸ் அவங்க வீட்டம்மாவும் வேலைக்கு போறாங்க. என் மச்சினும் மெட்ராஸ் வேலை செய்றாங்க. இப்ப சப்போஸ் இல்லன்னா அவங்க ஓட்டு அவங்களுக்கு இல்லைங்களா? அப்ப அவங்க எம்பி ஓட்டும் போட்டாங்க இந்த இடத்துல. எம்எல்ஏ ஓட்டும் அவங்க போட்டுக்கிறாங்க. இப்ப சப்போஸ் நீங்க பதிவு டைம்ல அவங்க ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணல, நீங்க தரல சொன்னா அப்ப அவங்க ஓட்டுல கேன்சல் பண்றீங்களா? நாங்க கவர்மெண்ட்ட கேட்குறோம். ம். இது அதுவும் இல்லாம வயசானவங்க இருக்காங்களா இல்லையான்னு வீட்ல பார்க்கல. ஆ. ஃபார்ம் எடுத்து குடுக்குறாங்க. குடுத்தீங்க. ஆ. இந்த ஃபார்ம்ல உங்களுக்கு எந்த மாரி ஃபில் பண்ணி எங்க குடுக்கணும்? ஆ. என்ன சொல்லியிருக்காங்க? அதெல்லாம் சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. ஃபோட்டோ ஒட்டி வைங்கன்னு தான் சொல்லிக்கிறாங்க வாசி. எந்த இடத்துல நம்மளுக்கு குடுக்கணும், எந்த இடத்துல நம்ம செய்யணும் நமக்கு ஒண்ணுமே நமக்கு அதுக்கு சொல்லவும் இல்ல. நமக்கு கேட்கவும் இல்ல நம்மள. நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க 2 ஃபோட்டோ ஒட்டி நீங்க வைங்க. அது மட்டும் தான் நம்மள சொல்றாங்க. இப்ப இந்த விண்ணப்பத்தால உங்களுக்கு என்ன மாரியான பாதிப்பு? ரொம்ப கஷ்டமா தான் சார் இருக்குது எங்களுக்கு. எப்படின்னா, அது படிச்சவங்க இருந்தாங்கன்னா, அதுக்குள்ள டீட்டெயில் என்ன விபரம், அதில உள்ள என்ன சேகரிச்சு நம்ம எழுதலாம். இப்ப படிக்காதவங்க எவ்வளோ பேர் இல்லைங்களா? இப்ப எவ்வளோ பாமர மக்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? ஆனா அவங்களுக்கு ஓட்டு இருக்குது. காலங்காலமா இந்த இடத்துல ஓட்டு போட்டவங்க. 50 வருஷத்துலேருந்து ஓட்டு போட்டவங்க இருக்கிறாங்க. 25 வருஷத்துலேருந்து ஓட்டு போட்டவங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? திடீர்னு ஏன் இது மாரி கொண்டு வராங்க அந்த கவர்மெண்ட் தான் நமக்கு தெரியல. பேர் சொல்லு. என் பேர் மஷ்ரத். நான் கோவிந்த சாலையில இந்த தெருவில் இருக்கேன், ஃபர்ஸ்ட் கிராஸில். அண்ட் இந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலி பெனிஃபிட்டும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இதில் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, வீடு வீடாக போயிட்டு என்கொயரி பண்ணுறது குட்டான விஷயந்தான். இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கறது. பட் ஸ்டில் சில பேர் நாங்கள் வெளியில் போகிறோம், இதே இடத்துல செட் ஆகல, வாடகை வீட்டில் இருக்கோம். அது நீங்கள் அந்த எடுக்கிறது தப்பான விஷயம்னு தோணுது. பட் ஸ்டில் நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் குவரிஸ் எல்லாம் கிளியர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்குறேன். இப்ப புது வீட்ல இருக்கிறீங்க. நீங்க பழைய வீட்டு அட்ரஸ் குடுத்துருக்கீங்க. இப்ப பழைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்போ ஏதாச்சும் ஒரு காண்டாக்ட் நம்பர் வச்சுக்கிட்டு அவங்களோட காண்டாக்ட் நம்பரு ரேஷன் கார்டில் இல்லை ஆதார் கார்டில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்குறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இறந்து போனவங்களுக்கும் பார்க்க சொல்லிருக்காங்க. அது எப்படி நீங்க பார்க்குறீங்க? அதான ஒரு குட்டான விஷயம் தான். ஏன்னா இறந்து போனவங்க கிட்ட பென்ஷன் வாங்குறாங்க, இருக்கன்னு சொல்கிறாங்க, இல்லாமலும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அது வீட்டுக்கு போய் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு எடுக்கிறது அது ஒரு நல்ல விஷயந்தான். ஃபார்ம் மட்டும் குடுத்துட்டு போயிறாங்க. அவங்க வீட்டு வெரிஃபை பண்ணல. உங்கள ஃபார்ம் பண்ணி ஃபில் பண்ணி குடுக்க சொல்றாங்க. அதனால அவங்க இருக்காங்களா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியும். அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு இதுவாக நல்ல விஷயமாவும் இருக்குது, தப்பான இருக்குது. ஏன்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறது. பட் இறந்தவங்க அவங்க தான் எப்படியாச்சும் முயற்சி பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு வச்சுக்கணும்னு சொல்கிறேன்.